கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் பதில். நம்முடைய உரிமையை கேட்பதையே அற்ப சிந்தனை என கூறும் மத்திய அரசுக்கு மனசாட்சி உள்ளதா என்றும் கேள்வி. பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் அப்படியே பாஜகவின் அறிக்கைகள் போல்தான் இருக்கும் என்றும் விமர்சனம். பாஜகவிற்கு யாரும் டப்பிங் கொடுக்க வேண்டியதில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை திமுக வழங்கி இருப்பதாக விமர்சனம். முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்ல, எல்லாம் இம்போர்ட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுக வந்திருக்காங்க. மயிலாடுதுறையில் இரட்டை கொலைக்கு முன் விரோதத்தால் ஏற்பட்ட சண்டையே காரணம் என காவல்துறை அறிக்கை. மது விற்பனை தொடர்பான முன் விரோதத்தால் நடந்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் விளக்கம். மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜ்குமார் என்பவரின் வீட்டுக்கு தீ வைப்பு. 2 பேரின் வீடுகளில் பொருட்களை சூறையாடிய மக்கள். இரட்டை கொலை விவகாரத்தில் மேலும் 4 பேரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மாவட்ட எஸ்பி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் கருத்து. கடந்த சில நாட்களில் பல வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. வாரணாசியில் 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி இன்று மாலை தொடக்கம். புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், ரஜினி, அஜித் புகைப்படங்கள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். நாடு முழுவதும் 44 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சென்னையில் நகை பட்டறையில் இருந்து 94 சவர நகையை எடுத்துச் சென்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஊழியர். நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க கோரிக்கை. தூத்துக்குடி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு மீனவர்கள் சாலை மறியல். கோவை வெள்ளிங்கிரி மலையில் மலையேற்றத்திற்கு குவியும் பக்தர்கள். கடந்த ஆண்டில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். பஞ்சாப் மாநிலத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தவே அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்களை அமிர்தசரஸிற்கு வர அனுமதி. முதலமைச்சர் பகவான் மான் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவிற்கு சென்றவர்கள் பயணித்த வேனுடன் நேருக்கு நேர் மோதிய பேருந்து. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. ஆபரண தங்கத்தின் விலை 800 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உரிமையை கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் கூறுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இளம் தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அழைப்பது தன்னுடைய பொறுப்புகளை மேலும் கூட்டியிருப்பதாக தெரிவித்தார். இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது.
தொடர்ந்து பேசிய அவர், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில் அளித்தார். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை என்று கூறிய முதலமைச்சர், பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக திமுக தலைமையிலான கூட்டணி இருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என வினவினார். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்றது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் தங்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று கூறிய முதலமைச்சர், கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அதே போன்று பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருப்பதை கண்டு பெருமையடைவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பேன் என்று கூறிய முதலமைச்சர், அதில் வரும் நியாயமான கோரிக்கைகளை உரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு காண சொல்வேன் என்றும் குறிப்பிட்டார். தற்போது ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் அதிகம் வருவதாக கூறிய முதலமைச்சர், இளம் தலைமுறையினர் உணவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்றே உடல் நலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளி மாவட்ட பயணங்கள் மன நிறைவாக இருக்கிறது என்றும் புது எனர்ஜியை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அதிமுகவில் சேர 6 மாதம் பொறுமை காக்க வேண்டும் என ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்தது பேசு பொருளாக இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, நான் சின்னம்மா டிடிவி தினகரன் எல்லாமே இணைந்து இந்த இவங்களாம் அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனால தான் சொல்றேன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி. ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்போ என்னாச்சு? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நடந்த நிகழ்ச்சியில்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு பேசினார். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் அதிமுகவிற்கு வாழ்வு எனவும் குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், அதற்காக டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகியோருடன் தாமும் அதிமுகவை ஒருங்கிணைக்க எந்த நிபந்தனையுமின்றி தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை அவர் பின்பற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருவாதவூரில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, நீதிமன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாமல் 6 மாதங்களுக்கு அமைதியாக இருந்தால் கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அதற்கான ஏற்பாட்டை செய்வதாக கூறியுள்ளார். அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். ராஜன் செல்லப்பா போன்றோர் பொதுவெளியில் கருத்துக்களை கூறி சர்ச்சையை உண்டாக்கினாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது குறித்த அவரது கருத்து வரவேற்கத்தக்கது என பத்திரிகையாளர் துரைக்கருணா கூறியுள்ளார்.
2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியை ஒருங்கிணைக்க விரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடையாக இருப்பதாகவும், கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு ஆட்சி அதிகாரம் கைகூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவேற்கத்தக்க அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன். 6 மாதம் அல்ல, 1 மாத காலத்திற்குள்ளே அமர்ந்து பேசிய அனைவரும் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். மீண்டும் அதிமுகவில் OPS இணைவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பின்னோக்கி செல்வதாக ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயப்பிரதீப் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் முடங்கியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்திய அளவில் முதன்மை கட்சியாக உருவாகி கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சகோதரர்கள் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே எந்த ஒரு இதுவுமே செயல்புரியாத காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.